அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஏ வெண்பா, அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. இனி இங்க வரமாட்டா. இனி எதுனாலும் நீ எங்க கிட்டதான் கேட்கணும். ஏய் நிஷா, இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட இதெல்லாமாவா சொல்லணும்? சொல்லணும் மாமா, இதெல்லாம் தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுனாலதான் வரவங்க போறவங்க எல்லாம் என் அக்கா விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நிஷா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வெண்பா சாப்பிட மாட்டேங்கிறாக்கா. விஜய் கொடுங்க, நான் கொடுக்கறேன். நான் மல்லி மட்டும் தான் சாப்பிடுவேன். வெண்பா, நான் தான் உன் அம்மா, உன்னை பெத்த அம்மா. எனக்கு பெத்தம்மா வேணாம், வளர்த்தம்மா தான் வேணும். வெண்பா, உலகத்துல எத்தனை அம்மா இருந்தாலும் உன்னை பெத்த அம்மா மாதிரி வராது. இத்தனை நாள் அவங்க தானே சாப்பாடு கொடுத்தாங்க, இப்பயும் அவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். இங்க பாரு வெண்பா, இனி எப்பவுமே இங்க மல்லி வரமாட்டா. நீ ரேணு அம்மா கூட தான் இருக்கணும். அப்படியா டாடா? இனிமே எப்பவும் மல்லிமா வரமாட்டாங்களா? சொல்லுங்க டாடா, இனிமே மல்லிமா வரமாட்டாங்களா? எனக்கு இப்பயே மல்லிமாட்ட போகணும். எனக்கு இப்பயே மல்லிமா கிட்ட போகணும் டாடா. இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? உங்களை யாரையாவது என் பொண்ணை வந்து சமாதானப்படுத்துங்கன்னு கேட்டானா? எல்லாரும் உள்ள போங்க, என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு விஜய், நீ இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்துதான் இவ மல்லியை தவிர வேற யார்கிட்டயும் ஒட்ட மாட்டேங்கிறா. உன் பொண்ண வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் முதல்ல பழக விடு. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போங்க. குழந்தை தானே அவளுக்கு முக்கியமான ஹோல்டா இருக்கு, அதையும் சரி பண்றேன். மல்லி அனுப்புறதுக்கு ஆபரேஷன் மல்லின்னு ஒண்ணு பண்ண மாதிரி ஆபரேஷன் வெண்பான்னு ஒண்ணு பண்றேன். போங்கன்னு சொல்றேன்ல. வெண்பா, வெண்பா, ஒண்ணு இல்லம்மா, அழக்கூடாது. சரியா? மல்லிமா இனிமே வரமாட்டாங்களா? மல்லியம்மா வருவாங்க. நீ, நான், மல்லியம்மா 3 பேரும் சேர்ந்துதான் இருப்போம். அப்ப இனிமே மல்லிமா வரமாட்டாங்கன்னு அவங்க தான் சொல்றாங்க. உங்களுக்கு மல்லியம்மாவையும் தெரியாது, உன்னையும் தெரியாது, என்னையும் தெரியாது. அப்ப என்ன மல்லிமா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நீ இப்ப சமத்தா சாப்பிடுவியா? நான் உன்னை மல்லியம்மா கிட்ட கூட்டிட்டு போவனா? ஓகேவா? சரி வா, சாப்பிடு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சுடர், எப்படி இருக்க? போயிட்டு இருக்கு ராகு, இப்போதைக்கு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சுடர், வெற்றிகரமா அந்த மல்லிய வீட்டை விட்டு துரத்திட்ட. உன்னோட எதிரி மல்லி இப்போ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இன்னும் என்ன ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்க ரகுன்னு சொல்லிட்டு இருக்க? அது நிரந்தரம்னு சொல்ல முடியாதுல்ல ரகு. இன்னும் விஜயும் வெண்பாவும் அவளை பிரிய முடியாம தான் இருக்காங்க. மல்லி இருந்தாதான் சாப்பிடுவேன்னு வெண்பா அடம் பிடிக்கிறான். நம்ம 3 பேரும் தான் ஃபேமிலி, நம்ம எப்பவுமே பிரிய மாட்டோம்னு விஜய் ஏன் காது படவே சொல்றாரு. நான் எப்படி அந்த மல்லியை ஜெயிச்சுட்டு தான் நினைக்க முடியும் சொல்லு? சரி, இப்ப அவ எங்க தான் போயிருக்கா? அவ அண்ணன் வீட்டுல தான் இருக்காளா? அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா, ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியல. சுடர், அவ விஷயத்துல நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சதா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட நீ சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருப்பான்ல. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அவளை சரியா வாட்ச் பண்ணாம இருந்ததுனாலதான் அவ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் போயிருக்கா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போனாளா? யாருக்கு? என்ன சொல்ற? அதை ஏன் கேக்குற ராகு? அவ அதிகபட்சம் என்ன பண்ணுவா? ஒரு கிச்சன் பாலிடிக்ஸ் பண்ணுவான்னு தானே நினைச்சோம். ஆனா அந்த மனோகர மல்லியும் சேர்ந்து ஒரு பிளே பண்ணி என்னோட பிளட் சாம்பிள், அந்த கதிரேசனுடைய பிளட் சாம்பிள் ரெண்டுத்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பிட்டா. இது நம்ம கூட யோசிக்க முடியாத விஷயமா இருக்கு. அதை ஏன் கேக்குற? இந்த விஷயம் விஜய்க்கும் தெரிஞ்சிருச்சு. விஜய் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு அவன் நேரடியா இவ ரேணுகாவே இல்ல, இவ சுடரு ரேணுகான்னு சொல்லி உங்களை ஏமாத்துறான்னு
நேருக்கு நேராவே சொல்லிட்டா. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணா? அப்புறம்தான் என் கை வந்த கலை என்னோட நடிப்பு இருக்கே, படார்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வீட்டுக்கு வந்து என்ன செக் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் விஜய் அவளை அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஓ, அவ இவ்வளவு தூரம் போயிருக்காளா? அது சரி. அவ வெரி டேஞ்சர் சுடர். அவ மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, அந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்னாச்சு? அதுதானே இந்த மேட்டரோட ஹைலைட்டே. நான் உண்மையிலேயே கதிரேசனுடைய பொண்ணுன்னு வந்துருச்சே. ஆ, அப்படியா? வழக்கமா நான் பண்ற மாதிரி இந்த தடவை நீயே அந்த லேப கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்ட மாத்தி தர வச்சிட்டியா? ரகு, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. நான் அப்படி எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணாம எப்படி அப்படி ரிசல்ட் வரும்? அதான் எனக்கு புரியல ரகு. அத பத்தி பேசதான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். அது எப்படி சுடர்? நீ தான் கதிரேசன் பொண்ணுன்னு டிஎன்ஏ ரிசல்ட் வரும்? ரகு, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்கிட்ட கேள்வி கேக்குறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.